கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். தெய்வ பிள்ளைகளை வேதத்திலே பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளை ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று நேற்று தினத்திலே பார்த்தோம். இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகளே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். தெய்வ பிள்ளைகளே, இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததுனாலே அவன் தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான் பார்த்தோம். இன்றைக்கு இங்கே வேதத்தில் பார்க்கிறோம், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்ததுனால அவன் குடும்பம் காக்கப்பட்டது. அவனும் அவனோடு கூட 8 பேரும் காக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அழிவு எப்போ வரும்னே சொல்ல முடியாது. தேவ பிள்ளைகளே, நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் காக்கப்பட வேண்டுமென்றால், பெரிய அழிவுக்கு காக்கப்பட வேண்டுமென்றால் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்ததுனால அவனுக்கு தேவ சமூகத்தில் கிருபை கிடைத்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நீ உன் குடும்பத்துக்காக தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். உன் மனைவிக்காக சஞ்சரிக்கப்பட வேண்டும். உன் மனைவி காக்கப்படுவதற்காக சஞ்சரிக்க வேண்டும். உன் பிள்ளைகள் காக்கப்படுவதற்காக தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். உன் பிள்ளைகள், தேவ பிள்ளைகளே, எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ தேவனோடு கூட சஞ்சரிப்பாயானால் தேவன் உன் பிள்ளையும் மனைவியும் பிள்ளை காப்பா. எப்படி நோவாவை அவன் பிள்ளைகளையும் மனைவிகளையும் 8 பேரை காக்கப்பட்டார்களோ, மருமக்கள் எல்லாம் காக்கப்பட்டார்களோ, அதே போல தேவன் உன்னை காப்பார். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை, நான் அனைவருக்கு நினைக்கலாம், தேவனோடு கூட சஞ்சரித்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. தேவ பிள்ளைகளே, பெரு அழிவுக்கு உன் குடும்பத்தை ஆண்டவர் காப்பா. தேவ பிள்ளைகளே, பெரும் வெள்ளம் வந்து எல்லாரையும் அழிந்து போனார்கள் சொல்லப்படுகிறது. நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும் 8 பேர் காக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவர் உங்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ என்னோடு கூட சஞ்சரித்தாயனா உன் குடும்பம் காக்கப்படும். என்னோடு கூட சஞ்சரித்தானால் நோவாவுக்கு கிடைத்த கிருபை காக்கப்படும். நீ என்னோடு கூட சஞ்சரித்தானால் உன் தொழில் காக்கப்படும். என்னோடு கூட சஞ்சரித்தானால் விவசாயம் காக்கப்படும். தேவ பிள்ளைகளே, அநேருக்கு அழிவுண்டாகும். ஆனால் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக காக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளை ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், தேவ பிள்ளையை ஒன்றுமில்லாதவனாக இருக்கலாம். ஆனால் தேவனோடு கூட நீ சஞ்சரிக்கும் பொழுது தேவன் நோவாவின் குடும்பத்தை காத்தது போல உன்னை காப்பா. தேவ பிள்ளைகளே, வரும் அழிவுக்கு ஆண்டவர் அநேகரை காப்பார். வேதத்திலே பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, எல்லைகளே சண்டை நடந்தது. தேவ பிள்ளைகளே, அங்கே ஒரு குடும்பம் சுற்றுலாக்காக கேரளாவிலிருந்து போயிருந்தாங்க. அந்த குடும்பம், அவருடைய பேர் சார்ஜ் குட்டின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பேப்பரில். தேவ பிள்ளைகளை பாருங்க, அங்கே துப்பாக்கி சூட்டு நடக்கு முன்னால இவங்க ஒரு 15 பேர். தேவ பிள்ளைகளை, அங்கே என்ன நடக்கிறது என்றால், வாங்க ஒரு ஹோட்டலில் சாப்பாடு, இன்னொரு ஹோட்டல் போய் சாப்பிட போயிட்டாங்க. அந்த நேரம் தான் அங்கே என்ன நடந்தது. தேவ பிள்ளைகளை, தீவிரவாதிகள் துப்பாக்கி சூட்டு நடத்தி 28 பேர் மாண்டு போனார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் எப்படி காக்கார் என்று சொல்லி பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் தேவனோடு கூட சஞ்சரித்தால் நிச்சயமாக ஆண்டவர் காப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஏனும் தானும் இதுவரைக்கும் நீங்க தேவனோடு கூட சஞ்சரிக்காம இருந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், காக்கப்படணும். வேலைக்கு போற பிள்ளை காக்கப்படணும். தேவ பிள்ளைகளே, தொழிற்சிற பிள்ளைகள் காக்கப்படணும். உன் மனைவி காக்கப்பட வேண்டும் என்றால் நீ தேவனோடு கூட சஞ்சரி. ஏனோ தானுன்னு இருக்காத. உன் குடும்பத்துக்காக தேவ பிள்ளைகள், நீ தேவனோடு கூட சஞ்சரிப்பாயானால் உன் குடும்பம் காக்கப்படும். தேவ பிள்ளைங்க, உன் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். உன் சந்ததி காக்கப்படும். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளை, அதுக்கு முன்னால் உள்ள சந்ததி எல்லாம் அழிந்து போனது என்று பார்க்கிறோம். நோவாவுக்கு அப்புறம் தான் சந்ததி உருவானது பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அதனால நீ தேவனோட சஞ்சரித்து பார், உன் குடும்பம் காக்கப்படும். தேவ பிள்ளைகளே,
நீங்க யாராகி இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? நான் தேவன், என் குடும்பம் காக்கப்படணும், என் பிள்ளைகள் காக்கப்படணும் என்று சொல்லி நீங்க தேவனோடு கூட சஞ்சரிக்க ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே சோதரனப்பா. அப்பா நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான், அதனால அவனுக்கு கிருபை கிடைத்தது, அவன் குடும்பம் காக்கப்பட்டது, அவன் பிள்ளைகளை காக்கப்பட்டது, பெரு வெள்ளத்துக்கு அவன் குடும்பத்தை காத்த தேவனே சோதரப்பா. அதே போல நாங்கள் உம்மோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது ஆண்டவரே, அநேக ஆபத்துகள், அநேக பொல்லாப்புகள், அநேக தீங்குக்கு நீ விலக்கி காக்கிற தேவனே கோடி சோத்திரனப்பா. நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்க ஒவ்வொரு நாளும் எங்களை கரம்பிடித்து வழிநடத்த முடிய செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தாலே பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அமேன், அமேன், அமேன்.